இன்னைக்கு நான் செய்ய போகிறது ட்ரெண்டிங்கான மைசூர் சட்னி பவுடர். ரொம்ப டேஸ்டாக அதே சமயத்தில் ரொம்ப சிம்பிளாகவும் செய்யக்கூடிய இந்த டிஷ்ஷை ஈஸியாக 4 ஸ்டெப்பில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வெல்கம் பேக் டு மை சேனல் ட்ரெண்ட் வித் நிஷா. ಮತ್ತೆ ಮತ್ತೆ ಮನಸ್ಸು ಶರಣಾದಾಗಿದೆ ಕಿರುಬೆರಳು ಬಯಸಿದೆ ಸಲುಗೆ ಇರಬೇಕು ಜೊತೆಯಾಗಿ ನಿನ್ನಲಿ ಮಿಂಚುತ್ತಿದೆ ಮಿಂಚುತ್ತಿದೆ ನಿನ್ನಿಂದ ಕನಸೆಲ್ಲ ಹೆಚ್ಚುತ್ತಿದೆ ಮಿಂಚುತ್ತಿದೆ ಈಗ ಮಿಂಚುತ್ತಿದೆ ಇದಕ್ಕೆ ಬಿರುಸಾಗಿ ಬಂತು ಮರಳಿ. ட்ரெண்டிங்கான மைசூர் சட்னி பவுடர் ரெடி ஆயிடுச்சு. இதை சூடான இட்லி, தோசை, ஒயிட் ரைஸோட சேர்த்து கொஞ்சமாக நெய் விட்டு சாப்பிட்டோம்னா அட்டகாசமாக இருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டாடா, பை பாய்.